தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளை கடத்திச் சென்று கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாட்டையே அதிர வைத்தது. இது தொடர்பாக வெளியான வீடியோவில் அடிக்காதீங்க அண்ணா என இளம்பெண் கதரும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. தமிழகத்தை உலுக்கிய இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததை அடுத்து 2019 ஆண்டு பிப்ரவரி 26 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உடனடியாக 5 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். வழக்கு பதிவு செய்யும் போதே குறிப்பிட்ட சில வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். வீடியோக்களில் பெண்கள் சித்திரவதை செய்யப்பட்ட காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது பெரும் பதைபதைப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 2021 ஆண்டு இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களில் முக்கியமான நபரான திருநாவுக்கரசர் என்பவரின் செல்போன் தான் இந்த வழக்கின் மிக முக்கியமான ஆதாரமாக இருந்தது. அவரது ஐபோனில் பாதிக்கப்பட்ட பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்தது, பெண்களை மிரட்டியது, அவர்களை ஆபாசமாக படம் எடுத்தது என நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவரின் செல்போனை கைப்பற்றி வீடியோவில் இருந்த பெண்களை தொடர்பு கொண்டு சிபிஐ விசாரணை மேற்கொண்டனர். வீடியோவில் இருந்த பல பெண்களை சிபிஐ அடையாளம் கண்டு அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தது. அப்போது இந்த வழக்கில் திடுக்கிட வைக்கும் பல உண்மைகள் வெளிவந்தன. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அனைத்துமே நடந்தது ஆனைமலையில் உள்ள சின்னப்பாளையம் என்ற இடத்தில் உள்ள திருநாவுக்கரசின் பண்ணை வீட்டில்தான் இந்த சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. பினான்ஸ் தொழில் செய்து வந்த திருநாவுக்கரசுவை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்பதால் அடிக்கடி பெண்களை சின்னப்பாளையம் வீட்டிற்கு அழைத்து வந்திருப்பது அந்த கிராமத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் திருநாவுக்கரசுவின் ஐபோனில் எடுக்கப்பட்ட வீடியோ, புகைப்படம் போன்றவற்றை வைத்து குற்றம் நடந்த தேதி, நேரம் ஆகியவற்றை கண்டறிய மிக முக்கிய சாட்சியாக இருந்தது. அதன் பிறகுதான் சபரிராஜன் என்பவர் 2வது குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்பட்டார். அவரது லேப்டாப்பும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரது லேப்டாப்பிலும் பாதிக்கப்பட்ட பெண்களின் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருந்தன. இந்த வீடியோக்களை பார்த்து போலீசாரே அதிர்ச்சியடையும் அளவிற்கு ஆதாரங்கள் சிக்கின. திருநாவுக்கரசுவும் சபரிராஜனும் ஏதாவது ஒரு பெண்ணை டார்கெட் செய்து அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறுவது, காதல் வலை வீசுவது, பிறந்த நாள் கொண்டாட வீட்டிற்கு அழைப்பது என வலை விரித்து அவர்களை சிக்க வைத்துள்ளனர். வீட்டிற்கு அழைத்துச் சென்ற பிறகு அவர்கள் கோர முகத்தை காட்டியுள்ளனர். வீட்டிற்குள் பெண்களை சித்திரவதை செய்வது, சில வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு மிரட்டியும் உள்ளனர். மேலும் பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் என்ற பெயரில் இவர்கள் வாட்ஸ்அப் குரூப் துவங்கி அதில் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட பெண்களின் வீடியோக்களை பகிர்ந்து வந்துள்ளனர். அந்த வீட்டில் சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்டிருந்ததால் வீட்டில் இருந்து கத்தினால் சத்தம் வெளியே கேட்காதவாறு அறைகள் வடிவமைக்கப்பட்டிருந்ததும் ஆய்வில் தெரிய வந்தது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தபோது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடைபெற்று வந்தது. எனவே எதிர்க்கட்சியாக இருந்த திமுக இதை தீவிரமாக கையில் எடுத்தது. இந்த கொடூர வழக்கில் 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது. இது தொடர்பான விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது.
அரசு சார்பில் 50க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள், 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், பாதிக்கப்பட்ட 8 பெண்களின் நேரடி வாக்குமூலம் ஆகியவற்றின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் ஒருவர் கூட பிறழ் சாட்சியாக மாறவில்லை. பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக சாட்சியளித்துள்ளனர். இந்த 9 பேர் மீதான 76 குற்றச்சாட்டுகளில் 66 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி 9 பேரும் குற்றவாளிகள் என அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். குற்றவாளிகள் இறுதியாக வயதை காரணம் காட்டி குறைவான தண்டனை வழங்குமாறு மன்றாடி இருக்கின்றனர். இருப்பினும் 9 குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கின் முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும், 2வது குற்றவாளி திருநாவுக்கரசு மற்றும் 5வது குற்றவாளி மணிவண்ணனுக்கும் தலா 5 ஆயுள் தண்டனையும், 3வது குற்றவாளி சதீஷிற்கும் 3 ஆயுள் தண்டனையும், 6வது குற்றவாளி பாபு, 8வது குற்றவாளி அருளானந்தம் மற்றும் 9வது குற்றவாளி அருண்குமார் ஆகியோருக்கு தலா 1 ஆயுள் தண்டனையும், குற்றவாளி வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையும், ஹரன்பாலிற்கு 3 ஆயுள் தண்டனையும் பிறப்பித்து நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்துள்ளார். 1 ஆயுள் தண்டனையோ 5 ஆயுள் தண்டனையோ சாகும் வரை ஆயுள் தண்டனை என்றால் அனைத்தும் ஒன்றுதான். எனவே 9 பேருக்கும் சாகும் வரை சிறையில் இருப்பார்கள் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த நாட்டையே அதிர வைத்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கும் தீர்ப்பிற்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.